மகாபாரதம். பிரகலாதனுக்கும் பலி சக்கரவர்த்திக்கும் இடையே நடந்த உரையாடல். ஒரு நாள் பலி சக்கரவர்த்தி தனது பாட்டன் பிரகலாதனிடம், ஓ தாத்தா, மன்னிக்கும் தன்மை மெச்சத் தகுந்ததா அல்லது பலமும் சக்தியும் மெச்சத் தகுந்ததா? இது குறித்து எனக்கு புதிராக இருக்கிறது. ஓ தாத்தா, உம்மிடம் கேட்கும் எனக்கு இது குறித்து தெளிவுபடுத்தும் என்றான். ஞானம் கொண்ட பிரகலாதன் கூறினான், ஓ குழந்தாய், பலம் எப்போதும் மெச்சத்தகுந்தது அல்ல, மன்னிக்கும் தன்மையும் எப்போதும் மெச்சத்தகுந்ததும் அல்ல. நிச்சயமாக இந்த இரண்டு உண்மைகளையும் நீ அறிந்து கொள். எப்போதும் மன்னிப்பவன் பல தீங்குகளுக்கு ஆளாகிறான். பணியாட்களும் அந்நியர்களும் எதிரிகளும் அவனை எப்போதும் அவமதிப்பார்கள். எந்த உயிரும் அவனுக்கு அடிபணியாது. ஆகையால் எப்போதும் மன்னிக்கும் குணம் கொண்டவர்களை கற்றவர்கள் மெச்சுவதில்லை. எப்போதும் மன்னிக்கும் மனிதனை அவனது பணியாட்கள் அவமதித்து எப்போதும் ஏதாவது குறை சொல்பவர்களாகவே இருப்பார்கள். அற்ப புத்தியுள்ள மனிதர்கள் அவனை ஏமாற்றி அவனது செல்வத்தை கவர்வார்கள். இழிந்த ஆன்மா கொண்ட பணியாட்கள் அவனது வாகனங்கள், துணிகள், ஆபரணங்கள், ஆடைகள், படுக்கைகள், ஆசனங்கள், உணவுகள், பானங்கள் மற்றும் பிற பொருட்களை தாங்கள் விரும்பியபடி எடுத்து பயன்படுத்துவார்கள். தங்கள் தலைவன் மற்றவர்களுக்கு கொடுக்க கட்டளையிடும் பொருட்களை கொடுக்க மாட்டார்கள். தங்கள் தலைவனுக்கு உரிய மரியாதையையும் கொடுக்க மாட்டார்கள். அவனை வழிபட மாட்டார்கள். இவ்வுலகத்தில் அவமதிப்பு என்பது மரணத்தை விட மோசமானது. மகன்களும் பணியாட்களும் உபசரிக்கிறவர்களும் ஏன் அந்நியர்களும் கூட எப்போதும் மன்னிப்பவனிடம் கடும் சொற்கள் பேசுவார்கள். எப்போதும் மன்னிக்கும் குணம் கொண்டவனை அவமதிக்கும் மனிதர்கள் அவனது மனைவியை கூட விரும்புவார்கள். அவனது மனைவியும் தான் விரும்பியபடி செயல்பட தயாராவாள். எப்போதும் இன்பத்தை விரும்பும் பணியாட்கள் தங்கள் தலைவனிடமிருந்து சிறு தண்டனை கூட கிடைக்காவிட்டால் எல்லா தீமைகளையும் செய்வார்கள். அதிலும் தீயவர்கள் தங்கள் தலைவனுக்கு காயம் ஏற்படுத்தவும் விளைவார்கள். இதுவும் மேலும் சிலவும் எப்போதும் மன்னிக்கும் குணம் கொண்டவனின் குறைகளாகும். எப்போதும் மன்னிக்காதவனின் குறைகளை இப்போது கேள். கோபம் கொண்ட மனிதன் இருளால் சூழப்பட்டு தனது சக்தியாலேயே பலதரப்பட்ட தண்டனைகளை மனிதர்களுக்கு கொடுத்து அந்த மனிதர்கள் அந்த தண்டனைகளுக்கு தகுந்தவர்கள்தானா என்பதை பார்க்காமல் இருந்து அதன் காரணமாகவே தங்கள் நண்பர்களிடமிருந்து பிரிவார்கள். அப்படிப்பட்ட மனிதன் தனது உறவினர்களாலும் அந்நியர்களாலும் கூட வெறுக்கப்படுவான். அப்படிப்பட்ட மனிதன் மற்றவர்களை அவமதிப்பதால் செல்வத்தை இழப்பதும் அவமதிப்பை அடைவதும் சோகம், வெறுப்பு, குழப்பம், எதிரிகள் ஆகியவற்றையும் சம்பாதித்துக் கொள்கிறான். கோபம் கொண்ட மனிதன் தனது கடும் சினத்தின் காரணமாக மனிதர்களுக்கு தண்டனை கொடுத்து பதிலுக்கு கடும் சொற்களை பெறுகிறான். அப்படிப்பட்டவன் விரைவில் தனது செழிப்பை இழந்து நண்பர்களையும் உறவினர்களையும் இழக்கிறான். ஏன் உயிரை கூட இழக்கிறான். தனக்கு உதவுபவர்களிடமும் எதிரிகளிடமும் தனது பலத்தை பயன்படுத்தும் மனிதன் உலகத்திற்கே அச்சுறுத்தலாக இருந்து வீட்டில் வசிக்கும் பாம்பு போல அந்த குடும்பத்தாருக்கு தெரிகிறான். உலகத்திற்கே அச்சுறுத்தலாக இருப்பவன் என்ன செழிப்பை அடைந்துவிட முடியும்? சமயம் வாய்க்கும்போது மக்கள் அவனை காயப்படுத்த தயங்க மாட்டார்கள். ஆகையால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மனிதர்கள் பலத்தையோ மன்னிப்பையோ அதிகம் வெளிக்காட்டக்கூடாது. ஒருவன் தனது பலத்தையும் மன்னிக்கும் குணத்தையும் சரியான சமயங்களில் பயன்படுத்த வேண்டும். சரியான நேரங்களில் மன்னிப்பு, கடுமை, பலம் ஆகியவற்றை காட்டுபவன் இவ்வுலகிலும் மறு உலகிலும் இன்பத்தை அடைகிறான். நான் இப்போது எந்த சந்தர்ப்பங்களில் மன்னிக்கலாம் என்று கற்றவர்களால் விதிக்கப்பட்டதை விளக்கமாகவும் எது எப்போதும் பின்பற்றத்தக்கது என்பதையும் சொல்கிறேன். நான் சொல்லும்போது கவனமாக கேட்டுக்கொள். உனக்கு ஒரு சேவையை செய்தவன் உனக்கு பெரும் தீங்கிழைத்திருந்தாலும் அவனது முந்தைய சேவையை நினைத்து பார்த்து அந்த குற்றவாளியை மன்னிக்கலாம்.
கல்வியையும் ஞானத்தையும் மனிதர்களால் எளிமையாக அடைய முடியாது. ஆகையால் அறியாமையாலும் முட்டாள்தனத்தாலும் குற்றமிழைத்தவர்களை மன்னிக்கலாம். தெரிந்தே குற்றமிழைத்துவிட்டு தெரியாமல் செய்துவிட்டேன் என்று கெஞ்சுபவர்களை அவர்களது குற்றம் அற்பமானதாக இருந்தாலும் தண்டிக்க வேண்டும். அத்தகைய நேர்மையற்ற மனிதர்கள் மன்னிக்கப்படக்கூடாது. எல்லா உயிரினங்களின் முதல் குற்றமும் மன்னிக்கப்பட வேண்டும். இருப்பினும் இரண்டாவது குற்றம் அற்பமானதாக இருந்தாலும் கூட தண்டிக்க வேண்டும். ஒரு மனிதன் விரும்பாமல் குற்றமிழைத்திருப்பின் அவனது கோரிக்கையை ஆராய்ந்து சீரான நீதி விசாரணை செய்து அவனை மன்னிக்க வேண்டும். பணிவு பலத்தை வெற்றி கொள்ளும். பணிவு பலவீனத்தையும் வெற்றி கொள்ளும். பணிவால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. ஆகையால் பணிவே உண்மையான கடுமையானது. ஒருவன் இடம், நேரம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் தனது பலத்தையும் பலவீனத்தையும் குறித்து கொண்டும் செயல்பட வேண்டும். இடத்தையும் நேரத்தையும் கணக்கில் கொள்ளாமல் செய்யப்படும் எந்த செயலும் வெற்றியடையாது. ஆகையால் நீ எப்போதும் இடத்திற்காகவும் நேரத்திற்காகவும் காத்திருக்க வேண்டும். சில நேரங்களில் மக்களுக்கு அஞ்சி குற்றவாளிகள் மன்னிக்கப்பட வேண்டும். இவையே மன்னிக்கும் நேரங்கள் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பங்களை தவிர மற்ற நேரங்களில் மீறுபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றே சொல்லப்படுகிறது என்றான் பலி சக்கரவர்த்தியின் பாட்டன் பிரகலாதன். யுதிஷ்டிரருக்கும் திரௌபதிக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல். திரௌபதி கூறினாள், எளிமையாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கும் மனிதன் அவதிப்படுகிறான். கடுமையாக இருப்பவர்கள் மற்றவர்களை துன்புறுத்துகிறார்கள். உண்மையில் அது அத்தகு தகுந்த நேரத்தில் இரண்டிற்கும், கோபமடைவதற்கும் கோபம் அடையாமல் இருப்பதற்கும் தஞ்சம் கொடுப்பவனே மன்னனாவான் என்றாள். யுதிஷ்டிரன் கூறினான், கோபமே மனிதனை கொல்லும். அதேவேளை கோபமே மனிதனை வளம் பெற வைக்கும். கோபமே செழிப்பு மற்றும் துரதிர்ஷ்டங்களுக்கு வேர் காரணமாகும். எவன் கோபத்தை அடக்குகிறானோ அவன் செழிப்பை அடைகிறான். கோபத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுக்கும் மனிதன் தனது கடும் கோபத்தின் விளைவாக துரதிர்ஷ்டத்தை வரவழைத்து கொள்கிறான். உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களின் அழிவுக்கும் கோபமே காரணமாக இருக்கிறது. உலகத்திற்கு அழிவை கொண்டு வரும் கோபத்தை நான் எப்படி விரும்பி ஏற்பேன்? கோபம் கொள்ளும் மனிதன் பாவம் இழைக்கிறான். கோபம் கொண்ட மனிதன் தன் குருவை கூட கொல்வான். கோபம் கொண்ட மனிதன் தனக்கு மேலானவர்களை கூட கடும் சொற்களால் அவமதிப்பான். கோபம் கொண்ட மனிதன் எது சொல்லப்பட வேண்டும், எது சொல்லப்படக்கூடாது என்பதற்கு உண்டான வேறுபாட்டை அறியாமல் போகிறான். கோபம் கொண்ட மனிதன் செய்ய முடியாத செயல் எதுவும் இல்லை. கோபம் கொண்ட மனிதனால் சொல்ல முடியாத வார்த்தைகளும் எதுவும் இல்லை. கோபத்தின் காரணமாக ஒரு மனிதன் கொல்லப்படத்தகாத மனிதனையும் கொன்று விடுவான். கோபம் கொண்ட மனிதன் தனது ஆன்மாவை கூட யமனின் உலகிற்கு அனுப்புவான். இக்குறைபாடுகளைக் கண்டே ஞானமுள்ளோர் உயர்ந்த செழிப்பை இவ்வுலகிலும் மறு உலகிலும் அடைய தங்கள் கோபத்தை அடக்கிக் கொள்கிறார்கள். இதன் காரணமாகவே அமைதியான ஆன்மா கொண்டோர் கோபத்தை தங்களிடமிருந்து விரட்டுகிறார்கள். இப்படி இருக்கும்போது எங்களை போன்றோர் எப்படி அதில் ஈடுபடுவோம்? கோபம் கொண்ட மனிதனுக்கு எதிராக எந்த செயலும் செய்யாத மனிதன் தன்னையும் பிறரையும் பெரும் அச்சத்திலிருந்து காத்து கொள்கிறான். உண்மையில் அப்படிப்பட்ட மனிதன் தனக்கும் கோபம் கொண்ட மனிதனுக்கும் மருத்துவன் போன்றவனாவான். மற்றவர்களால் துன்பத்திற்கு உள்ளான பலவீனமான மனிதன் தனது முட்டாள்தனத்தால் தன்னை விட பலசாலிகளிடம் கோபமாக நடந்து கொண்டால் தனது அழிவுக்கு தானே காரணமாகிறான். இப்படி தெரிந்தே தனது உயிரை விடும் மனிதர்களுக்கு எந்த உலகமும் கிடைக்காது. ஆகையால் திரௌபதியே, பலவீனமான மனிதன் கோபத்தை அடக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. துன்பத்தில் இருக்கும் ஞானமுள்ள மனிதன் கோபப்படாமல் இருந்தால் தனக்கு துன்பத்தை ஏற்படுத்தியவனை விட மறு உலகில் மகிழ்ச்சியாக இருக்கிறான். இதன் காரணமாகவே பலமாக இருந்தாலும் பலவீனமாக இருந்தாலும் ஞானமுள்ள மனிதன்
எப்போதும் தன்னை துன்புறுத்துகிறவனையும் அவன் கெட்ட காலத்தில் இருந்தாலும் கூட மன்னிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகவே அறம் சார்ந்தவர்கள் கோபத்தை வென்றவர்களை பாராட்டுகிறார்கள். உண்மையில் நேர்மையானவனும் மன்னிக்கும் குணமுள்ளவனும் எப்போதும் வெற்றி பெறுவான் என்பதே அறம் சார்ந்தவர்களின் கருத்து. உண்மையே பொய்யை விட நன்மை, மென்மையான நடத்தையே கடுமையான நடத்தையை விட நன்மை. பின்வருவதை அறியும் கற்றவர்களால் பலம் நிறைந்த மனிதன் என்று கருதப்படுபவர்கள் நிச்சயமாக வெளிப்புற தோற்றத்தில் மட்டும் கோபம் மிக்கவர்களாக காணப்படுகிறார்கள். பொங்கி வரும் கோபத்தை தனது ஞானத்தால் அடக்குபவனே பலம் கொண்ட மனிதன் என்று உண்மையை அறிந்த கற்றவர்கள் சொல்கிறார்கள். கோபத்தில் மூழ்கிய மனிதன் பராக்கிரமசாலிக்கே உரிய பெருந்தன்மை, கண்ணியம், தைரியம், திறமை மற்றும் பிற குணங்களை எளிதாக அடைவதில்லை. கோபத்தை கைவிடுவதால் ஒரு மனிதன் சரியான சக்தியை வெளிப்படுத்த முடியும். அதே வேளையில் கோபம் கொண்ட மனிதனால் சரியான நேரத்தில் தனது சக்தியை வெளிப்படுத்த முடியாது. அறியாமையில் இருப்பவர்களே கோபத்தை சக்திக்கு சமமாக கருதுவார்கள். கோபம் என்பது உலகத்தின் அழிவிற்காக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் சரியாக நடக்க விரும்பும் மனிதன் எப்போதும் கோபத்தை கைவிட வேண்டும். தனது வகைக்கே உரிய அற்புதமான அறங்களை கைவிட்ட மனிதன் கோபப்படுபவனாக இருப்பான். பூமியை போன்ற பொறுமையுள்ள மனிதர்கள் இல்லை என்றால் தொடர்ந்து கோபப்படும் மனிதர்களால் உலகம் அமைதியற்றே இருக்கும். காயப்பட்டவர்கள் தங்கள் காயங்களுக்கு பதிலடி கொடுப்பதும், மேலானவர்களால் தண்டிக்கப்பட்டவர்கள் அந்த மேலானவனை பதிலுக்கு தண்டிப்பதும் அனைத்து உயிர்களின் அழிவுக்கும் காரணமாக இருக்கும். உலகத்தில் பாவம் அதிகரிக்கும். வேறு மனிதனிடம் தீய வார்த்தைகளை கேட்கும் மனிதன் பதிலுக்கு அந்த வார்த்தைகளை திருப்பி சொல்வதும், காயம் கொண்ட மனிதன் தனது காயங்களுக்கு பதிலடி கொடுப்பதும், தண்டனை பெற்ற மனிதன் பதிலுக்கு தண்டிப்பதும் ஏற்படுவதால் தந்தையர் மகன்களையும், மகன்கள் தந்தைகளையும், கணவர்கள் மனைவியரையும், மனைவியர் கணவர்களையும் கொல்லும் நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட கோபம் நிலவும் உலகத்தில் பிறப்பு எப்படி ஏற்படும்? உயிரினங்களின் பிறப்பு சமாதானத்தால் ஏற்படுகிறது என்பதை அறிந்து கொள். மன்னர்களும் கோபத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தால் குடிமக்கள் விரைவில் அழிவை சந்திப்பர். ஆகையால் கோபம் மக்களின் அழிவுக்கும் துயரத்திற்கும் காரணமாகும். மன்னிக்கும் தன்மையுடன் பூமியை போன்ற பொறுமை கொண்ட மனிதர்கள் உலகத்தில் இருப்பதாலேயே உயிர்கள் செழிப்பையும் வாழ்வையும் பெறுகின்றன. என்ன காயம் ஏற்பட்டாலும் ஒருவன் மன்னிக்க வேண்டும். மனிதன் மன்னிக்கும் தன்மையுடன் இருப்பதாலேயே உயிர்களின் தொடர்ச்சி ஏற்படுகிறது. கோபத்தை வெல்பவனே ஞானி, அவனே பலவான். கோபத்தை வெல்லும் சக்தி படைத்த மனிதன் பல எண்ணற்ற மகிழ்ச்சி நிறைந்த இன்பகரமான உலகங்களுக்கு சொந்தக்காரனாவான். அதே வேளையில் கோபம் கொண்ட மனிதன் முட்டாள் என்று அழைக்கப்பட்டு இவ்வுலகிலும் மறு உலகிலும் அழிவை சந்திக்கிறான். ஓ திரௌபதி, எப்போதும் மன்னிக்கும் தன்மை கொண்ட பொறுமையானவர்களுக்காக சிறப்பு மிகுந்த மன்னிக்கும் தன்மை கொண்ட கஷ்யப்பர் இந்த வரிகளை பாடியிருக்கிறார். மன்னிப்பே அறம், மன்னிப்பதே வேள்வி, மன்னிப்பே வேதம், மன்னிப்பே ஸ்ருதி. இதை அறிந்த மனிதன் எதையும் மன்னிக்கும் ஆற்றல் பெற்றவனாக இருப்பான். பொறுமையே பிரம்மம், பொறுமையே உண்மை, பொறுமையே பாதுகாக்கப்பட்ட ஆன்ம தகுதி. எதிர்கால ஆன்ம தகுதியை காப்பது பொறுமையே. பொறுமையே தவம், பொறுமையே புனிதம். பொறுமையாலேயே இந்த அண்டம் தாங்கப்படுகிறது. தகுதி வாய்ந்த பல வேள்விகளை செய்தவர்கள், வேதங்களை அறிந்தவர்கள் மற்றும் தவசிகள் அடையும் உலகத்தை பொறுமைசாலி அடைவான். வேத வேள்விகள் செய்பவர்களும் அறத்தின்படியான நன்மையான சடங்குகளை செய்பவர்கள் மற்ற உலகங்களை அடைவார்கள். பொறுமைசாலி புகழப்படும் பகுதிகள் கொண்ட பிரம்மனின் உலகத்தை அடைவார்கள். பலசாலிகளின் பலமே பொறுமை. பொறுமையே வேள்வி, பொறுமையே மன அமைதி. ஓ திரௌபதி, இப்படி இருக்கும்போது பிரம்மம், உண்மை, ஞானம் ஆகியவற்றை அடைய விரும்பும் எங்களை போன்றோர்
எப்படி பொறுமையை கைவிட முடியும்? பொறுமையாக இருப்பவன் பிரம்மத்தை அடைய முடியும் என்பதால் ஒரு ஞானி பொறுமையை கைக்கொள்ள வேண்டும். பொறுமைசாலிகளுக்கு இந்த உலகம் சொந்தம், மறு உலகமும் அவர்களுடையதே. பொறுமை மதிப்பையும் அருளையும் பெற்றுத்தருகிறது. பொறுமையால் கோபத்தை வெற்றி கொள்ளும் மனிதர்கள் உயர்ந்த உலகங்களை அடைவார்கள். ஆகையால் பொறுமையே உயர்ந்த அறம் என்று கசியப்பர் பாடியிருக்கிறார். ஓ திரௌபதி, பொறுமை குறித்த இந்த வரிகளை கேட்ட பிறகு உனக்குள் உள்ளடங்கு, கோபத்திற்கு ஆளாகாதே. சந்தனுவின் மகனான எங்கள் பாட்டனார் பீஷ்மர் அமைதியையே வழிபடுகிறார். கிருபரும் சஞ்சயரும் அமைதியையே உரைக்கிறார்கள். இவர்களால் அமைதியின் பக்கம் அழைத்து வரப்படும் மன்னர் திருதராஷ்டிரர் நமது நாட்டை நமக்கு திரும்ப கொடுப்பார். இருப்பினும் அவர் மயக்கமடைந்தால் அழிவை சந்திப்பார். ஓ பெண்ணே, பாரதர்களின் வரலாற்றில் அவர்களை பேரிடரில் ஆழ்த்த ஒரு நெருக்கடி வந்திருக்கிறது. இது சில காலங்களுக்கு முன்பே ஏற்பட்டிருக்கும் உறுதியான தீர்மானம். துரியோதனனுக்கு நாட்டை அடையும் தகுதி இல்லை. ஆகையால் தான் அவனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. நான் ஆட்சி உரிமை கொண்டவன், ஆகையால் பொறுமையை ஏற்கிறேன். மன்னிப்பும் மென்மையும் சுயமாக ஒருவன் அடைய வேண்டும். அவர்களின் நித்தியமான தன்மையே பிரதிபலிக்கிறது. ஆகையால் உண்மையில் நான் அந்த குணங்களை என்னிடம் சேர்த்து கொள்வேன். திரௌபதி கூறினாள், நீர் பீமசேனரையும் அர்ஜுனரையும் மாத்திரை மகன்களான இரட்டையர்களையும் அவர்களுடன் சேர்த்து என்னையும் கைவிட்டாலும் கைவிடுவேரே ஒழிய அறத்தை கைவிட மாட்டீர். மன்னன் அறத்தை காப்பான் என்றும் அப்படி அவனால் காக்கப்பட்ட அறம் பதிலுக்கு அவனை காக்கும் என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இருப்பினும் அறம் உம்மை காக்காததையே நான் கண்டு வருந்துகிறேன். ஓ யுதிஷ்டிரரே, மனிதரை தொடரும் அவனது நிழல் போல உமது இதயம் ஒரே நோக்கத்தோடு அறத்தையே நாடுகிறது. நீர் உமக்கு சமமானவர்களையோ தாழ்ந்தவர்களையோ மேன்மையானவர்களையோ என்றும் அவமதித்ததில்லை. முழு உலகத்தை நீர் அடைந்தும் உமக்கு கர்வம் அதிகரிக்கவில்லை. நீர் எப்போதும் அந்தணர்களையும் தேவர்களையும் பித்தர்களையும் ஸ்வதங்களுடனும் மற்ற வகையான வழிபாடுகளுடனும் வழிபட்டு வருகிறீர். நீர் எப்போதும் அந்தணர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்து அவர்களை திருப்தி செய்திருக்கிறீர். எதிகளுக்கும் சந்நியாசிகளுக்கும் இல்லற துறவிகளுக்கும் உமது இல்லத்தில் தங்கத்தாலான தட்டில் வைத்து உணவு பரிமாறியிருக்கிறீர். வானப்பிரஸ்தர்களுக்கு தங்கமும் உணவும் எப்போதும் கொடுத்திருக்கிறீர். அந்தணர்களுக்கு நீர் கொடுக்க மாட்டீர் என்று சொல்லும்படியான எந்த பொருளும் உமது வீட்டில் இல்லை. உமது மன அமைதிக்காக உமது இல்லத்தில் நடைபெற்ற விஸ்வதேவ வேள்வியில் சுத்தம் செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு உமது விருந்தினர்களுக்கும் மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்து மீதி இருந்ததையே நீர் உண்டீர். விருப்பத்தை ஈடேற்றும் இஷ்டிகளையும் பாசுபந்தங்கள் என்னும் வேள்விகளையும் இல்லற கடமைகளுக்கான சடங்குகளையும் பசு வேள்விகளையும் அனைத்து வகையான பிற வேள்விகளையும் உமது வீட்டில் நீர் நடத்தி இருக்கிறீர். பெரும் பரிசுகள் கொடுத்து நடத்தப்பட வேண்டிய அஸ்வமேதம், ராஜசூயம், புண்டரீகம், கோஸ்வகம் ஆகிய பெரும் வேள்விகளை நீர் செய்திருக்கிறீர். விபரீத உணர்வுகளால் உந்தப்பட்ட அந்த கடுமையான நேரத்தில் பகடையில் தோற்று உமது நாட்டையும் உமது செல்வங்களையும் உமது ஆயுதங்களையும் உமது தம்பிகளையும் ஏன் என்னையும் இழந்தீர். ஓ மன்னா, எளிமை, மென்மை, அடக்கம், உண்மை ஆகியவற்றை நீர் கொண்டிருந்தும் தீமை நிறைந்த சூதில் உமது மனம் ஈர்க்கப்பட்டது எவ்வாறு? ஓ மன்னா, உமது இந்த துயரையும் பேரிடரையும் கண்டு எனது இதயம் துயரத்தில் மூழ்குகிறது. நான் எனது உணர்வுகளை இழக்கும் நிலையில் இருக்கிறேன். மனிதர்கள் அனைவரும் கடவுளின் விருப்பத்திற்கு இணங்கி நடக்க முடியுமே தவிர தங்கள் விருப்பங்கள் படி நடக்க முடியாது என்பதற்கு ஒரு பழைய வரலாறு இருக்கிறது. மரத்தால் செய்யப்பட்ட மர பதுமைகளை கட்டி நூல் கொண்டு ஆட்டி வைப்பது போல் அனைத்து இன்பங்களையும் துன்பங்களையும் விதைப்பவனான மேலான கடவுள்
தான் படைத்த மக்களை ஆட்டி வைக்கிறான். ஓ பாரதரே, அனைத்து பொருட்களையும் மூடியிருக்கும் வெளியைப் போல கடவுளும் அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் ஊடுருவி இருந்து இன்பத்தையும் துன்பத்தையும் விதைக்கிறான். நூலால் கட்டப்பட்ட பறவையைப் போல அனைத்து உயிரினங்களும் கடவுளையே நம்பியிருக்கின்றன. அனைவரும் கடவுளுக்கு கட்டுப்பட்டவர்களே அன்றி வேறு யாருக்கும் அல்ல. யாரும் தன்னைத்தானே விதைத்துக் கொள்பவனாக இருக்க முடியாது. நூலில் உள்ள முத்தை போல, அல்லது கயிற்றால் கட்டப்பட்ட காளையைப் போல, அல்லது நீர் சுழலில் சிக்கிய மரத்தைப் போல அனைத்து உயிர்களும் படைப்பாளனின் கட்டளைகளை தொடர்கின்றன. அந்த அண்ட ஆன்மாவை நம்பியிருக்கும் மனிதன் ஒரு கணம் கூட சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாது. இருளால் சூழப்பட்ட எந்த மனிதனும் தானே தனது துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் தலைவனாக இருக்க முடியாது. கடவுளால் உந்தப்பட்டே அவர்கள் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அனுப்பப்படுவார்கள். லேசான வைக்கோல் பலமான காற்றை நம்பியிருப்பது போல அனைத்து உயிர்களும் கடவுளையே நம்பியிருக்கின்றன. இதுதான் கடவுள் என்று யாராலும் சொல்ல முடியாவிட்டாலும் அனைத்து உயிரினங்களுக்குள்ளும் இருக்கும் கடவுள் அண்டத்தில் நகர்ந்து நல்லது கெட்டதை செய்து வருகிறார். இந்த நமது உடலை ஆயுதமாக கொண்டு தலைவர்களுக்கு தலைவனான கடவுள் நன்மை மற்றும் தீமையின் பலன்களை பறைக்கிறான். கடவுளால் பரப்பப்பட்டிருக்கும் மாயையின் சக்தியை பாரும். கடவுள் தனது மாயையால் குழப்புவதன் மூலமாக உயிர்களை தங்கள் நண்பர்களையே கொல்ல வைக்கிறான். உண்மையை அறிந்த முனிவர்கள் அவற்றை வித்தியாசமாக காண்கிறார்கள். அவை அவர்களுக்கு சூரிய ஒளியைப் போல வேறு ஒளியில் தெரிகின்றன. சாதாரண மனிதர்கள் இவ்வுலகத்தை வேறு மாதிரியாக பார்க்கிறார்கள். இங்கு படைப்பிலும் அழிப்பிலும் வேறு வேறு செயல் வகைகளை கைக்கொண்டு அனைத்தையும் செய்பவன் இறைவனே ஆவான். ஓ யுதிஷ்டிரரே, சுயம்புவான பெரும் தகப்பன் பிரம்மா, அந்த பெரும் தெய்வம், ஒரு மரத்தின் மந்தமான உணர்வற்ற பகுதியை மரத்தை வைத்தே உடைப்பது போலவும், கல்லை கல்லால் உடைப்பது போலவும், இரும்பை இரும்பால் உடைப்பது போலவும் தான் படைத்த உயிரை கொண்டே பிற உயிர்களையும் கொள்கிறான். அந்த தலைவர்களுக்கு தலைவனான பிரம்மன் தன் சித்தத்தின்படி உயிரினங்களை உற்பத்தி செய்து அவற்றை அழித்து ஒரு குழந்தை களிமண் பொம்மையுடன் விளையாடுவது போல தான் படைத்த உயிரினங்களுடன் விளையாடுகிறான். ஓ மன்னா, கடவுள் தான் படைத்த உயிரினங்களுடன் ஒரு தந்தையைப் போலவோ அல்லது ஒரு தாயைப் போலவோ நடந்து கொள்கிறான் என்று எனக்கு தோன்றவில்லை. ஒரு தீய மனிதனைப் போல அவன் தான் படைத்தவை மீது கோபம் கொண்டவனாகவே இருக்கிறான். மேன்மையான நன்னடத்தையுள்ள எளிமையான மனிதர்கள் துன்புற்று பாவிகள் மகிழ்ச்சியாக இருப்பதைக் கண்டு நான் வருத்தமடைகிறேன். உமது துயரத்தையும் துரியோதனனின் செழிப்பையும் நான் காண்பதால் பாரபட்சத்துடன் நடக்கும் அந்த பெரும் ஆணையாளனை குறித்து நான் உயர்வாக பேச மாட்டேன். ஐயா, விதிகள் அனைத்தையும் மீறி நியாயமற்று பேராசையுடன் நடந்து கொண்டு அறத்தையும் நல்லொழுக்கத்தையும் காயப்படுத்தும் துரியோதனனுக்கு பெரும் செல்வத்தை வழங்கி என்ன பெரும் பலனை அடைந்துவிடப் போகிறான் இறைவன்? ஒரு செயலின் பலன் செய்தவனை மட்டுமே தொடரும், மற்றவனை தொடராது என்றால் நிச்சயமாக செய்யப்படும் ஒவ்வொரு செயலாலும் ஏற்படும் பாவத்தால் கடவுளே கரைபடுகிறான். எனினும் செய்யப்பட்ட செயலின் பாவம் செய்தவனை சாரவில்லை என்றால் பலமே, தனி ஒருவனின் பலமே செயல்களுக்கான உண்மையான காரணமாகும். இது கடவுள் இல்லை என்றாகிவிடும். நான் பலமற்றவர்களுக்காக வருந்துகிறேன் என்றாள் திரௌபதி. யுதிஷ்டிரர் சொன்னார், ஓ திரௌபதி, உனது பேச்சு மென்மையானதாக அற்புதம் நிறைந்த சொல் தொடர்கள் கொண்டதாக இருக்கிறது. நாங்கள் அதை கவனமாக கேட்டோம். எனினும் நீ நாத்திகர்களின் மொழியில் பேசுகிறாய். எனது செயல்களுக்கான பலனை எதிர்பார்த்து நான் செயல்படுவதில்லை. கொடுப்பது எனது கடமை ஆகையால் நான் கொடுக்கிறேன். வேள்வி செய்வது எனது கடமை ஆகையால் நான் வேள்வி செய்கிறேன். இல்லற வாழ்வு வாழும் ஒரு மனிதன்
என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் அவை பலன் கொடுக்குமா கொடுக்காதா என்பதை கருதாமலேயே எனது சக்தியில் சிறந்ததை பயன்படுத்தி செய்கிறேன். அறத்தின் பலனை அடைய விரும்பி நான் அறம் பயிலவில்லை. வேதத்தின் விதிகளை மீறி நடக்கக்கூடாது என்று கருதியும் நல்லவர்கள் மற்றும் ஞானமுள்ளவர்களின் நடத்தையைக் கண்டுமே நான் அறம் பயில்கிறேன். ஓ திரௌபதி, எனது இதயம் இயற்கையாகவே அறத்தின்பால் ஈர்க்கப்படுகிறது. அறம் பயில்வதன் மூலம் அந்த அறத்தின் பலனை அடைய விரும்பும் மனிதன் அறத்தை வணிகம் செய்பவனே ஆவான். அறச்செயல்கள் செய்த பிறகு அதன் பலன் குறித்து சந்தேகப்படும் பாவமனம் கொண்டவனுக்கு அவனது ஐயத்தின் காரணமாகவே அந்த பலன் கிடைக்காது. அறம் குறித்த சந்தேகம் உனக்கு இருக்கக்கூடாது என்பதற்காகவே இதுபோன்ற விஷயங்களில் நிறைய சாட்சிகளை கொண்டிருக்கும் வேதங்களில் சொல்லப்பட்டிருப்பதை நான் உன்னிடம் பேசுகிறேன். அறத்தை சந்தேகிப்பவன் தாழ்ந்த பிறவியான விலங்காக பிறக்க விதிக்கப்படுகிறான். வேதங்களின்படி பலவீனமான புரிதல் கொண்ட மனிதன் ஒருவன் அறம், நல்லொழுக்கம் அல்லது முனிவர்களின் வார்த்தைகளை சந்தேகித்தால் நித்திய வாழ்வில் இருந்தும் அருளில் இருந்தும் வெளியேற்றப்பட்டு சூத்திரனாகிறான். நற்குலத்தில் பிறந்த ஒரு குழந்தை வேதங்களை பயின்று அறத்தால் தன்னை தாங்கிக் கொண்டால் அறக்குணம் கொண்ட அரச முனிகள் அவனது வயதை கருதி பார்க்க மாட்டார்கள். ஆனால் அறத்தை சந்தேகித்து சாஸ்திரங்களை மீறி நடக்கும் பாவம் நிறைந்த இழிந்தவன் சூத்திரர்களை விடவும் ஏன் திருடர்களை விடவும் தாழ்ந்தவனாக கருதப்படுவான். வியாசர், வசிஷ்டர், மைத்ரேயர், நாரதர், லோமச்சர், சுகர் மற்றும் பிற முனிவர்கள் அனைவரும் அறத்தால் மட்டுமே பரிசுத்தமான ஆன்மாவை அடைந்தனர். தெய்வீக தவ சக்தியும் சாபமிட மற்றும் அருள் வழங்கக்கூடிய சக்தியும் தேவர்களைப் போன்றே அவர்கள் மேன்மையுடன் இருப்பதையும் நீயே உன் கண்ணார கண்டிருக்கிறாய். தேவர்களுக்கு சமமான இவர்கள் அனைவரும் வேதங்களில் எழுதியிருப்பதை தங்கள் கண்களால் கண்டு அறமே முதன்மை கடமை என்று விவரிக்கின்றனர். ஆகையால் அரசையே, மடமை கொண்ட இதயத்துடன் தெய்வத்தையோ செயலையோ சந்தேகிக்கவோ நிந்திக்கவோ செய்யாது. அறத்தை சந்தேகித்து அதை அவமதிக்கும் முட்டாள் தனது ஆய்வறிவால் கிடைத்த சாட்சியை கொண்ட கர்வத்துடன் மற்ற சாட்சிகள் அனைத்தையும் காணாமல் எதிர்காலத்தையே நிகழ்காலம் போல அறிந்து சொல்லும் முனிவர்களை பைத்தியக்காரர்கள் என்கிறான். தனது புலன்களை திருப்தி செய்யும் மேலோட்டமான வார்த்தைகளையே கருதி பார்க்கும் அந்த முட்டாள் மற்ற அனைத்திலும் குருடனாக இருக்கிறான். அறத்தை சந்தேகிப்பவன் தனது குற்றத்திற்கு பரிகாரம் இல்லாதவன் ஆவான். கவலை நிறைந்த அந்த ஆறுதல் பெற முடியாத பாவி அதன் பிறகு எந்த நல்லுலகையும் அடைய மாட்டான். சாட்சிகளை நிராகரிப்பவனும் வேத சாஸ்திரங்களின் பொருளை அவதூறாக பேசுபவனும் காமத்தாலும் பேராசையாலும் உந்தப்பட்டு விதி மீறுபவனுமான அந்த முட்டாள் நரகத்திற்கு செல்கிறான். மறுபுறம் அறத்தை நம்பிக்கையுடன் பேணி காப்பவர்கள் மறு உலகத்தில் நித்தியமான அருளை பெறுகிறார்கள். அறத்தை பேணி காக்காத முட்டாள் முனிவர்கள் அருளிய சாட்சிகளை மீறி நடந்து அந்த சாஸ்திர மீறலுக்காக எந்த உலக வாழ்க்கையிலும் செழிப்பை அடைய மாட்டார்கள். திரௌபதியே, மரியாதையுடன் முனிவர்களின் வார்த்தைகளையும் அறம் சார்ந்தவர்களின் நடத்தைகளையும் சாட்சியாக எண்ணி பார்க்காதவன் நிச்சயமாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நிலைக்க மாட்டான். நல்லவர்கள் பயிலும் பழமையான தர்மமானது அண்ட அறிவு பெற்று அனைத்தையும் காணும் சக்தி பெற்ற முனிவர்களால் நிறுவப்பட்டது. கடலை கடக்க நினைக்கும் வணிகர்களுக்கு கப்பல் எப்படியோ அப்படி சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புவோரின் ஒரே படகு தர்மமே, சனாதன தர்மமே ஆகும். அறம் சார்ந்தோரால் பயிலப்படும் அறங்கள் பலன் கொடுக்கவில்லை என்றால் இந்த அண்டமே காரிருளில் மூழ்கிவிடும். யாரும் முக்திக்கு முயற்சிக்க மாட்டார்கள்.
யாரும் ஞானத்தையோ செல்வத்தையோ பெற முயற்சிக்க மாட்டார்கள். மனிதர்களும் விலங்குகளைப் போலவே வாழ ஆரம்பிப்பார்கள். தவம், பிரம்மச்சரியம், வேள்விகள், வேத கல்வி, தானம், நேர்மை ஆகியவை பலன் கொடுக்காமல் இருந்தால் தலைமுறை தலைமுறையாக மனிதர்கள் அறம் பயின்றிருக்க மாட்டார்கள். செயல்கள் பலனற்றதாக இருந்தால் ஒரு கொடிய குழப்பமே பின்தொடரும். மனிதர்களின் நிலைமைக்கு அப்பாற்பட்ட முனிவர்களும் தேவர்களும் கந்தர்வர்களும் இராட்சசர்களும் அறத்தை இந்த அளவு ஈடுபாட்டுடன் ஏன் பயில வேண்டும்? கடவுளே அறத்திற்கான கனி கொடுப்பவன் என்பதை அறிந்தவன் இவ்வுலகத்தில் அறத்தையே பயில்வான். ஞானம் மற்றும் தவத்தின் பலன்கள் தெரியும்போது அறமும் தீமையும் பலனற்றதாகி விடாது. ஓ திரௌபதி, நீ கேள்விப்பட்டவாறே உனது பிறப்பை குறித்து நினைத்துப்பார். பெரும் வீரம் கொண்ட திருஷ்டிம்னன் எப்படி பிறந்தான் என்பதை நினைத்துப்பார். இவையே அறத்தின் பலன்களுக்கு சிறந்த சாட்சிகள். தங்கள் மனத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவர்கள் தங்கள் செயல்களுக்கான பலன்களை பறிப்பார்கள். சிறிது அறம் பயில்பவர்கள் கனியின் சிறு பகுதிகளை அடைவார்கள். அறத்தை சிறிதும் பயிலாத அறியாமையில் உள்ள மூடர்கள் எவ்வளவுதான் இங்கு பெற்றாலும் மறு உலகத்தில் ஒன்றையும் அடைய மாட்டார்கள். வேதங்களில் விதிக்கப்பட்ட அறச்செயல்களும் அறமீறல்களும் பலன் கொடாமல் போவது என்பதன் ஆதியும் அந்தமும் தேவர்களுக்கும் அறியாத புதிராக உள்ளது. இவற்றையெல்லாம் சாதாரண மனிதர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். இந்த புதிரை தக்க வைத்து கொள்ளும் தேவர்கள் மாயையால் அதை மறைக்கிறார்கள் என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. நோன்புகளிலும் தவத்திலும் நம்பிக்கை வைத்து தங்கள் பாவங்களை எரித்து அமைதியாகவும் புனிதமாகவும் வசிக்கும் ஆசைகளை அழித்த அந்தணர்கள் இவை அனைத்தையும் புரிந்து கொள்கிறார்கள். ஆகையால் அறம் பலன் கொடுப்பதை நீ காணவில்லை என்றாலும் தர்மத்தையும் தேவர்களையும் நீ சந்தேகிக்கக்கூடாது. நீ விருப்பத்துடன் வேள்விகளை செய்ய வேண்டும். ஆணவம் இல்லாமல் தொண்டு செய்ய வேண்டும். இந்த உலகில் செய்யப்படும் அனைத்து செயல்களுக்கும் பலன்கள் இருக்கின்றன. அறம் நித்தியமானது. காசியப்பரை சாட்சியாக வைத்து தனது ஆன்மீக மகன்களுக்கு பிரம்மாவே இதை சொல்லியிருக்கிறார். உனது சந்தேகங்கள் மூடுபனி விலகுவது போல் விலகட்டும். இவை அனைத்தையும் நினைத்து பார்த்து உனது சந்தேகங்கள் நம்பிக்கைக்கு வழி கொடுக்கட்டும். அனைத்து உயிரினங்களுக்கும் தலைவனான கடவுளை அவதூறு செய்யாதே. அவனை எப்படி அறிவது என்பதை அறிந்து கொள். அவனை பணிந்து வணங்கு. உனது மனம் இதுபோல் ஆகாது பார்த்துக்கொள். ஓ திரௌபதி, மனிதர்களுக்கு அருளும் தலைவர்களுக்கு தலைவனான கடவுளை பக்தியுடன் அணுகி அழியாத தன்மையை பெறு. திரௌபதி சொன்னாள், ஓ பிரதையின் மகனே, நான் தர்மத்தை அவமதிக்கவோ பழிக்கவோ இல்லை. அனைத்து உயிரினங்களின் தலைவனான கடவுளை நான் ஏன் அவமதிக்க வேண்டும்? துயரத்தால் தாக்கப்பட்டு நொந்து போயிருப்பதால் நான் மீண்டும் புலம்புகிறேன் என்பதை அறிந்து கொள்ளும். உலகிலுள்ள உணர்வுள்ள எவ்வுயிரும் எப்படி செயல்படும் என்று நான் சொல்வதை கவனமாக கேளும். அசையாத உயிரினங்களை தவிர்த்து வேறு எந்த உயிரினமும் செயல்படாமல் இருக்காது. ஒரு கன்றுக்குட்டி தான் பிறந்தவுடனேயே தாயின் மடியை அடைந்து பால் குடிக்கிறது. தங்கள் சிலைகளை வைத்து மந்திரங்கள் ஓதப்படுவதன் விளைவாக மனிதர்கள் வலியை உணர்கிறார்கள். ஆகையால் முன்ஜென்மங்களில் தாங்கள் செய்த செயல்களின் அடிப்படையிலேயே உயிரினங்கள் தங்கள் குணங்களை அடைகின்றன. அசையும் உயிரினங்களில் மனிதன் மட்டும் தனது செயல்கள் மூலம் இவ்வுலக வாழ்க்கை மற்றும் மறு உலக வாழ்க்கையை நிர்ணயிப்பதால் விசேஷமானவனாக இருக்கிறான். முந்தைய ஜென்ம வாழ்க்கையின் தாக்கத்தால் அனைத்து உயிர்களும் தங்கள் செயல்களின் பலன்களை இவ்வுலகில் பறிப்பது தெரிகிறது. உண்மையில் அனைத்து உயிரினங்களும் முந்தைய ஜென்ம வாழ்க்கையின் தாக்கத்துடனேயே வாழ்கின்றன. யாரும் சொல்லிக் கொடுக்காமலே நீரில் வாழும் கொக்கை போல
படைப்பாளரும் அண்ட ஆணையாளரும் தங்கள் வேலைகளை செய்கிறார்கள். செயல்படாத உயிரினத்தின் வாழ்வு சாத்தியமற்றதாகிவிடுகிறது. ஆகையால் எந்த உயிரினமாக இருந்தாலும் செயலற்ற தன்மையுடன் அல்லாமல் செயல்பாடுடனே இருக்க வேண்டும். செயலை துறப்பதால் கண்டிக்கப்படாதிருக்க நேரும் செயல்பட வேண்டும். கவசம் தரிப்பது போல் செயலால் உம்மை காத்து கொள்ளும். செயல்கள் அல்லது வேலையின் பயன்பாட்டை உண்மையில் அறிந்தவர் 1000-ல் ஒருவனாக இருக்கலாம், அல்லது அதுவும் இல்லாமல் இருக்கலாம். ஒருவன் தன்னை பாதுகாத்து கொள்ளவும் தனது செல்வத்தை பெருக்கிக் கொள்ளவும் செயல்பட வேண்டும். செல்வ வரவுக்காக முயற்சிக்காதவன் தனது செல்வத்தை தொடர்ந்து செலவழித்து கொண்டே இருந்தால் இமயத்தை ஒத்த அவனது பெரும் செல்வமும் விரைவில் செலவழிந்துவிடும். செயல் இல்லை என்றால் இந்த உலகத்திலுள்ள அனைத்து உயிரினங்களும் அழிந்து போகும். செயல்கள் பலன் கொடுக்கவில்லை என்றால் உயிரினங்கள் பெருகி இருக்காது. சில நேரங்களில் உயிரினங்கள் கனியற்ற செயல்களை செய்வதை நாம் காண்கிறோம். அவை செயல்படவில்லை என்றால் அவற்றின் வாழ்வே சாத்தியமற்றதாகிவிடும். விதியை நம்பும் மனிதர்களும் அதிர்ஷ்டத்தை நம்பும் மனிதர்களும் மனிதர்களிலேயே இழிந்தவர்கள் ஆவார்கள். செயல்திறனை நம்புபவர்கள் மட்டுமே பாராட்டத்தக்கவர்கள். வசதியாக பொய்யுரைத்து கொண்டு செயல்படாமல் விதியை மட்டுமே நம்பி இருப்பவன் சுடப்படாத மண்பானை நீரால் அழிவது போல் அழிந்து போவான். அதேபோல் வாய்ப்பை நம்பி எதிர்பார்த்து செயல்பட முடிந்தும் செயல்படாமல் உட்கார்ந்து இருப்பவனும் பலவீனமான மற்றும் ஆதரவற்ற தனது வாழ்க்கையால் நீண்ட நாள் பிழைத்திருக்க மாட்டான். எதிர்பாராத விதத்தில் செல்வத்தை அடையும் ஒருவன் யாரொருவரின் முயற்சியும் இல்லாமல் அதை பெற்றதால் அதிர்ஷ்டத்தால் அடைந்தான் என்று சொல்லப்படுகிறது. அறச்சடங்குகள் மூலம் ஒரு மனிதன் அடையும் எந்த நற்பேறாக இருந்தாலும் அது அதிர்ஷ்டவசமாக பெற்றதாகவே சொல்லப்படுகிறது. மனிதன் செயல்பாட்டால் பலனை அடைந்தால் தனது செயல்பாடுகளின் நேரடி பயனான அது அவனது தனிப்பட்ட திறனுக்கான சாட்சியாக மதிக்கப்படுகிறது. காரணமில்லாமல் தானாக ஒருவனால் அடையப்படும் செல்வம் தன்னிச்சையான கையகப்படுத்துதல் என்று சொல்லப்படுகிறது. அதிர்ஷ்டவசமான அருளாலும் தானாகவும் வரும் எந்த பொருளும் ஒருவனுடைய செயல்களின் பலனாக பெற்றது என்று கருதப்பட்டாலும் அது முன்ஜென்ம வாழ்க்கையில் அவன் செய்த செயல்களின் விளைவே ஆகும். அண்ட ஆணையாளரான கடவுள் முன்ஜென்ம வாழ்க்கையில் செய்த செயல்களை ஆராய்ந்து இந்த உலகத்தில் அதன் பகுதிகளை மனிதர்களுக்கு வழங்குகிறான். நல்லதாகவோ தீயதாகவோ எச்செயலையும் செய்யும் ஒரு மனிதன் அது கடவுள் கொடுத்த பயன் என்பதை அறிந்து முன்ஜென்ம வாழ்க்கைக்கு தக்கபடி செயல்படுகிறான். இந்த உடல் கடவுளின் கரங்களில் செய்யப்படும் செயல்களுக்கு கருவியாக மட்டுமே இருக்கிறது. செயல் திறனற்றதாக இருக்கும் உடல் கடவுள் பணித்ததை செய்கிறது. திரௌபதி சொன்னாள், ஓ குந்தியின் மகனே, தலைவர்களுக்கு தலைவனான கடவுளே அனைத்து உயிரினங்களையும் செயல்பட வைக்கிறான். உயிரினங்கள் தானே செயல்படும் சக்தியற்றவை. ஓ வீரரே, மனிதன் முதலில் மனதில் ஒரு காரியத்தை தீர்மானித்து தனது அறிவின் துணை கொண்டு அதை சாதிக்கிறான். ஆகையால் நாம் மனிதன் செய்யும் காரியங்களுக்கு மனிதனே காரணம் என்று சொல்கிறோம். மாளிகைகளும் நகரங்களும் மனிதர்களின் செயல்களின் பலன்களே. ஆகையால் மனிதர்களின் செயல்கள் எத்தனை என்று எண்ணுவது சாத்தியமற்றது. எள்ளிலிருந்து எண்ணெய் எடுக்கலாம் என்றும் பாலிலிருந்து தயிர் எடுக்கலாம் என்றும் விறகு எரிப்பதால் உணவை சமைக்க முடியும் என்றும் புத்தி கொண்ட மனிதன் தனது அறிவின் துணை கொண்டு அறிந்து கொள்கிறான். இவற்றையெல்லாம் சாதிக்கும் வழிகளையும் அவன் அறிகிறான். அவற்றை அறிந்து கொண்டு பின்பு சரியான பொருட்களை கொண்டு அவற்றை சாதிக்கிறான். தங்கள் செயல்களின் வழியாக கிடைக்கும் பலன்களை கொண்டு உயிரினங்கள் வாழ்கின்றன. ஒரு நிபுணன் ஒரு வேலையை செய்தால் அதை சரியாக செய்கிறான். வேலையில் இருக்கும் வித்தியாசங்களால் நிபுணத்துவமற்ற கை செய்த வேலையை நாம் கண்டறிகிறோம். ஒரு மனிதன் செய்யும் செயல்களின் விஷயத்தில்
அவன் காரணமாக இருக்கவில்லை என்றால் வேள்விகள் அவன் விஷயத்தில் பலன் கொடுக்காது. யாரும் அவனுக்கு சீடனாகவும் முடியாது, குருவாகவும் முடியாது. ஒரு வேலைக்கு அந்த மனிதனே காரணமாக இருப்பதால் தான் அவன் வெற்றியடையும் போது பாராட்டப்படுகிறான். ஆகையால் அந்த பணியில் அவன் தோற்கும்போது நிந்திக்கப்படுகிறான். தனது செயல்களுக்கு தானே காரணமாகாத மனிதன் இவற்றையெல்லாம் எப்படி நியாயப்படுத்த முடியும்? சிலர் அனைத்துமே அதிர்ஷ்டத்தின் பயன் என்று சொல்கிறார்கள். வேறு சிலர் அப்படி இல்லை என்கிறார்கள். ஆனால் விதியின் பயன் என்றும் அதிர்ஷ்டத்தின் பயன் என்றும் சொல்லப்படும் அனைத்தும் முன்ஜென்ம செயல்களின் நல்ல அல்லது தீய செயல்களின் பலனாக இருக்கின்றன. அதிர்ஷ்டத்தாலும் விதியாலும் உடைமைகள் கிடைப்பதும் காணப்படுகிறது. சில விதியாலும், சில அதிர்ஷ்டத்தாலும், சில முயற்சியாலும் பெறப்படுகின்றன. மனிதர்களின் விஷயத்தில் இவை மூன்றையும் தவிர்த்து நான்காவதாக ஒரு காரணம் கிடையாது. உண்மை அறிந்த அறிவுத்திறன் கொண்டவர்கள் இப்படியே சொல்கிறார்கள். எனினும் நன்மையான அல்லது தீங்கான பலன்களை கொடுப்பது கடவுள் இல்லை என்றால் உயிரினங்களில் பரிதாபகரமானவர்கள் யாரும் இருக்க முடியாது. முந்தைய செயல்களின் விளைவுகள் ஒரு கட்டுக்கதை என்றால் மனிதன் வேலை செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றிகரமானதாகவே இருக்க வேண்டும். ஆகையால் இவ்வுலகில் விதி, அதிர்ஷ்டம், முயற்சி என்ற மூன்று மட்டுமே வெற்றி மற்றும் தோல்வியின் கதவுகள் என்று கருதுபவர்கள் உடலைப் போலவே மந்தமாக செயலற்று இருப்பார்கள். இவையெல்லாம் இப்படி இருந்தாலும் மனிதன் செயல்பட வேண்டும். இது மனுவின் தீர்மானமாகும். ஓ யுதிஷ்டிரரே, செயல்படாத மனிதன் நிச்சயம் அடிமைப்படுவான். இவ்வுலகத்தில் செயல்படும் மனிதன் பொதுவாக வெற்றியையே சந்திக்கிறான். இருப்பினும் செயலற்றவன் வெற்றியை அடைவதே இல்லை. வெற்றி சாத்தியமில்லாத போது வெற்றியின் பாதையில் இருக்கும் தடைகளை விலக்க ஒருவன் முயற்சிக்க வேண்டும். ஓ மன்னா, கடுமையாக வேலை செய்யும் மனிதனின் கடன்கள், கடவுளுக்கு பட்ட அந்த கடன்கள் அவன் வெற்றியடைந்தாலும் அடையாவிட்டாலும் இரத்து செய்யப்படுகின்றன. செயலற்று நீண்டு கிடப்பவன் துரதிர்ஷ்டத்தில் மூழ்குகிறான். துடிப்புடனும் நிபுணத்துவத்துடனும் இருப்பவன் நிச்சயம் வெற்றியை அறுவடை செய்து செழிப்பையும் இன்பத்தையும் அடைவான். தன்னம்பிக்கையுடன் செயல்களில் ஈடுபடும் புத்திசாலி மனிதர்கள் வித்தியாசமாக இருப்பவர்களை சந்தேகம் உள்ளவர்களாகவும் வெற்றியடையாதவர்களாகவும் கருதுகிறார்கள். எனினும் நம்பிக்கை நிறைந்தவர்களை வெற்றியாளர்களாகவே அவர்கள் கருதுகிறார்கள். இந்த கணம் நாம் துன்பத்தில் மூழ்கி இருக்கிறோம். இருப்பினும் நீர் செயல்பட்டால் நமது துன்பம் விலகும். நீர் தோல்வியுற்றால் அதுவே உமக்கும், பீமருக்கும், அர்ஜுனனுக்கும், நகுலன் மற்றும் சகாதேவருக்கும் நீங்கள் எதிரிகளிடம் நாட்டை பறிக்க முடியவில்லை என்ற ஆதாரத்தை வழங்கும். மற்றவர்களின் செயல்களுக்கு வெற்றி மகுடம் சூட்டப்படுவதை காண்கிறோம். நமது செயல்களும் வெற்றியடையும் என்று கருதலாம். எதிர்காலத்தின் தொடர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை ஒருவன் எப்படி முன்பே அறிந்து கொள்ள முடியும்? முயற்சி செய்தால் அந்த முயற்சிக்கு தக்க பலன் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ளலாம். உழவன் கலப்பையை கொண்டு நிலத்தை உழுது விதைகளை தூவுகிறான். பிறகு பயிரை விளைவிக்க மழையே காரணம் என்று அமைதியாக அமர்கிறான். மேகங்கள் அவனுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் அந்த உழவன் பழியிலிருந்து விடுவிக்கப்படுகிறான். அவன் தனக்குள்ளேயே மற்றவர்கள் செய்ததையே நானும் செய்தேன், இருந்தபோதிலும் தோல்வியை சந்தித்தேன், என்னை எந்த பழியும் சாராது என்று நினைத்து கொண்டு தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தன்னைத்தானே நிந்தித்து கொள்ளாமல் இருப்பான். ஓ பாரதரே, ஒரு நம்பிக்கையின்மையுடன் நான் செயல்படுகிறேன், ஆனாலும் வெற்றி எனதாகவில்லையே என்று கருதக்கூடாது. ஏனென்றால் முயற்சியை தவிர்த்து வெற்றிக்கான இன்னும் 2 காரணங்கள் இருக்கின்றன. வெற்றியோ தோல்வியோ நம்பிக்கையின்மை கூடாது. ஏனென்றால் செயல்களின் வெற்றி என்பது சேர்க்கை மற்றும் பல சூழ்நிலைகளை பொறுத்ததாகும். ஒரு முக்கியமான பொருள் தேவையென்றால் வெற்றி அதற்கு ஈடானது ஆகாது அல்லது வெற்றி கிட்டாது. இருப்பினும் முயற்சி இல்லை என்றால் வெற்றி நிச்சயமாக கிட்டாது.
முயற்சி இல்லாது வேறு எது இருந்தாலும் அது பாராட்டத்தக்கது அல்ல. புத்திசாலிகள் செழிப்பை அடைய இடம், நேரம், வழி, அதிர்ஷ்ட சடங்குகள் ஆகியவற்றை சரியாக செய்து தங்கள் புத்தியின் துணையுடன் தங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்துவார்கள். கவனத்துடனும் விழிப்புடனும் வீரத்தை தலைமை வழிகாட்டியாக கொண்டு வேலையை செய்ய வேண்டும். ஒரு வேலையின் வெற்றிக்கு தேவையான குணங்களின் சேர்க்கையில் வீரமே முக்கியமானதாகும். எதிரி தன்னை விட பல குணங்களில் மேன்மையாக இருப்பதை காணும் புத்திசாலி மனிதன் சமரச கலைகளையும் சரியான சாதனங்களையும் பயன்படுத்தி தனது காரியங்களை நிறைவேற்றுவதற்கு வழி தேட முயற்சிக்க வேண்டும். அவன் தனது எதிரிக்கு தீமையையும் எதிரியை அகற்றுதலையும் விரும்ப வேண்டும். மரணத்திற்குரிய மனிதர்களை பற்றி அல்லாமல் அவனது எதிரி கடல், மலைகளாக இருந்தாலும் கூட அவனது நோக்கங்கள் இவ்வாறே செயல்படுத்தப்பட வேண்டும். ஒரு மனிதன் தனது எதிரிகளிடம் இருக்கும் ஓட்டைகளை தேடுவதன் மூலம் தனது மற்றும் தனது நண்பர்களின் கடனை தீர்க்கிறான். எந்த மனிதனும் தன்னைத்தானே இழிவுபடுத்தி கொள்ளக்கூடாது. தன்னைத்தானே இழிவுபடுத்தி கொள்பவன் உயர்ந்த செழிப்பை அடையவே மாட்டான். இதுபோன்ற சூழ்நிலைகளில் இந்த உலகத்தில் வெற்றி என்பது அடையக்கூடியதே. உண்மையில் இவ்வுலகத்தில் வெற்றி என்பது நேரம் மற்றும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கிடைக்கிறது.